Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெந்தய கீரை மஷ்ரூம் குழம்பு. அதாவது இது வந்து என்னன்னா செமி கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, வெந்தய கீரை, மஷ்ரூம். இது கூட நம்ம மசாலா சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 கட்டு வெந்தய கீரை, அதாவது சின்னது இருந்தா தான் நல்லா இருக்கும். இலை வந்து என்னன்னா ரொம்ப முத்து நல்லா இருக்க கூடாது. இந்த லீஃப்ல தான் நம்ம இன்னைக்கு அதாவது மஷ்ரூம் வெந்தய கீரை குழம்பு செய்ய போறோம். இது ரொம்ப சத்தானது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 4 லவங்கம், பட்டை 1, அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சின்ன வெங்காயம் 40 வெங்காயம் இருக்கும். இது வந்து நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நம்ம இதை தாளிக்க போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பட்டை வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா நம்ம இதை ஆற வச்சு அரைச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெங்காயம், தக்காளி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயக்கீரை போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது. இதுலேயே வந்து நிறையா தண்ணி விடும். அதனால் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. இது லைட்டாக பெரட்டி விட்டுட்டு நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கீரை வந்து என்னென்னா லைட்டாக கொஞ்சம் கசப்பு 2 கலந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சப்பாத்தி, சாதம்க்கு வந்து நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டோம். ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான மஷ்ரூம் வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. வெந்தயக்கீரை மஷ்ரூம் கிரேவி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நாம் எந்த உதவியும் செய்யாத போது பிறர் நமக்கு உதவி செய்தால் அதற்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் அவர் செய்த உதவிக்கு போதாது.